பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அலெக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 4 பெட்ரூம் இண்டிவிஜுவல் வீடு வந்து பார்க்க வந்திருக்கோம். 2 போர்ஷனாக இருக்குது. கீழே ஒரு போர்ஷன், மேலே ஒரு போர்ஷன். பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமுல்லை வாயிலில் வருது. திருமுல்லை வாயில் பஸ் ஸ்டாப்லேருந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 500 மீட்டரில் வந்துட்டுருக்கு. இது வந்து உங்களுக்கு அம்பத்தூருக்கும் ஆவடிக்கும் இடையில திருமுல்லை வாயிலும் வரும். இதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 20க்கு 40ங்கிற சைஸில் உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு டபுள் பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் டபுள் பெட்ரூம் போட்டிருக்காங்க. நல்ல லொக்கேஷன். பஸ் ஸ்டாப்ஸ்லேருந்து ஒரு 500 மீட்டர் நடந்து வர தூரத்தில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒரு வாடகை விட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 20,000 வாடகை வரும். நீங்கள் அதிகமாக கூட விடனாலும் விடலாம். இது வந்து லேண்டோட என்ட்ரன்ஸ் சவுத் ஃபேஸிங்லேயும், வீட்டுக்குள்ளே வாஸ்துப்படி வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்லேயும் வச்சுருக்குறாங்க. ரோடு வந்து ஒரு 20 அடி ரோட்டில் அமைஞ்சிருக்கு. வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஸ்டேர்கேஸ் தனியாக கொடுத்துருக்குறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து வாடகைக்கு விட்ருக்காங்க. ஸோ அதனால் கிரவுண்ட் ஃப்ளோரில் நான் என்னால் எடுக்கலை வீடியோ. பட் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் நான் வீடியோ எடுத்திருக்கேன், பார்க்கலாம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேஷனுக்கும் இடம் விட்ருக்காங்க. ஸோ இதே மாதிரி செட்டப் தான் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து வாஸ்துப்படி தெளிவாக இருக்குது. ஸ்டேர்கேஸுக்கு ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி, போருக்குள்ளது எல்லாம் மீட்டர் லைன் எல்லாமே இருக்குது. 3 ஃபேஸ் லைனும் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள பில்டிங்கோட ஏஜ் வந்து அரௌண்ட் ஒரு 15 இயர்ஸ் ஆகுது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள பில்டிங் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 8 இயர்ஸ் ஆகுது. இது சிஎம்டி அப்ரூவ்ட் இருக்கனால நம்ம ஈஸியாக லோன் போனால் லோன் போய்க்கிடலாம். இந்த லேஅவுட்டே அப்ரூவ்டு லேஅவுட் தான். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்பேசிஸாக இருக்கும். நல்லா சுற்றி மெட்டல் கேட் கொடுத்து நல்லா சேஃப்டிக்காக பண்ணி வச்சுருக்குறாங்க. இது செகண்ட் ஃப்ளோருக்கு மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு உள்ள ஸ்டேர்கேஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஓடி போய் நம்ம வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் உள்ளன்றாலும், இல்லை நம்ம வந்தோடனே அந்த இதுலேயே என்ட்ரன்ஸில் போகலாம். அதில் போனால் கிச்சனில் போகிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நம்ம என்ட்ரி ஆகிறோம். ஸோ பியூர் டைல்ஸ்லாம் எல்லாமே போட்டிருக்காங்க. அடுத்து கப்போர்ட் ஒர்க்லாம் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க. மெசேஜை பாருங்களேன், செமையான மெசேஜ். ஸ்டே ஃபோக்கஸ்ட், ஸ்டே ஹம்பிள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோகேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிவிசியில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதே வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதே ஒரு செலவு கொஞ்சம் கண்டிப்பாக வச்சுருக்கோம். டோர் வந்து டீக் வுட்டில் தான் டோர் போட்டிருக்காங்க. அடுத்து சின்ன சின்ன ஷோகேஸ் ஆப்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க பிவிசியில் பாருங்கள். இதில் கொஞ்சம் ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 2 பெட்ரூம், ஒரு டாய்லெட் வந்து உள்ளே வருது. சைடில் வெளியே ஒன்று வருது. நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஒரு பெட்ரூம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கப்போர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இது மாஸ்டர் பெட்ரூம் கிடையாது. இதுலேயும் கிங் சைஸ் காட்டு நம்ம போடலாம். காமனில் ஒரு டாய்லெட்டு, வெஸ்டர்ன் டாய்லெட்டு தான். இது இன்னொரு பெட்ரூம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஸ்பேஸாக இருக்கும். இதுவும் அழகாக கப்போர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. டிசைன்லாம் பாருங்கள், பூலாம் அழகாக போட்டு வச்சுருக்குறாங்க சூஸ் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரில் நிற்கிறோம். 2 பெட்ரூம், ஒரு டாய்லெட்டை நம்ம உள்ளே பார்த்துருக்கோம். வெளியே ஒரு டாய்லெட் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே. இதில் வந்து கிச்சன் வாஸ்துப்படி அக்னி மூலையில் போட்டிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கப்போர்டு ஒர்க் எல்லாமே பண்ணி வச்சுருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறவங்க ஒரு ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணாலே போதும். வேறு எதுவும் பெரிய லெவலில் செலவு கட்டணம் எதுவுமே கிடையாது. நீட்டாக வச்சுருக்குறாங்க. கிச்சன் நல்ல பெரிய கிச்சன். இந்த வழியே நம்ம வந்தோம் பார்த்தீங்களா, ஸ்டெப்ஸ் ஏறி இந்த வழியே நம்ம போயிடலாம். அந்த மாதிரி ஆப்ஷனில் நமக்கு போட்டிருக்காங்க.
இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 2ண்ட் ஃப்ளோரு நம்ம வந்து போறோம். 2ண்ட் ஃப்ளோரு மொட்டை மாடி. மொட்டை மாடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஹெட்ரூம்லாம் போட்டிருக்காங்க. அதுலேயும் பொருள்லாம் ரொம்ப போட்டு வச்சுக்கலாம். அகைன் ரொம்ப பேருக்கு பிடிச்சமான ப்ளஸ் மெயினா எனக்கு பிடிச்சமான செடிகள் அழகா வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகா வச்சு நல்லா வளர்த்துருந்தாங்க மொட்டை மாடியில. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து இந்த மாதிரி செடி வளருங்க. வளர்த்து நீங்கள் வந்து நமக்கு தேவையானது பாருங்க, தக்காளிலாம் எப்படி காய்ச்சி தொங்குது பாருங்க. இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாமே நம்ம வளர்த்துக்கலாம். ஸோ வெளிய நம்ம ஏதாவது ஒரு டைமில் வந்து நமக்கு ஃபுல் டைம் வந்து வெளிய வாங்காம, இந்த நம்மளால முடிஞ்ச அளவு வளர்க்கும்போது, நமக்கு அதில உள்ள பறிச்சு சாப்பிடும்போது அதோட சந்தோஷமே வேற. பாருங்க இதில மாமரம், அடுத்து வந்து வாட்டர் ஆப்பிள் வச்சிருந்தாங்க. பெரிய பெரிய மரமா வச்சிருக்காங்க. அந்த அளவு வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் முருங்கைக்காய் நல்லா காய்ச்சி தொங்கிச்சு. அடுத்து தக்காளிலாம் ரொம்ப வச்சிருந்தாங்க. எல்லா செடியும் வச்சிருந்தாங்க. அடுத்து அவரை, அந்த மாரி ஐட்டம்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இதில மொட்டை மாடியிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டாய்லெட் இருக்கு. ஸோ அடிஷனலா. தக்காளிய பாருங்க. எவ்வளோ பெரிய தக்காளி பாருங்க. ஸோ இது மாரி நம்ம இண்டிவிஜுவல் வீடா இருக்கும்போது, நம்ம இந்த மாரி வளர்க்கலாம். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, பாருங்க பூவெல்லாம் ரோஸ் பூ இதெல்லாம் இருக்கு. ஸோ இண்டிவிஜுவல் வீடுல நமக்கு இந்த மாரி நம்ம பிடிச்ச மாரி செடி, மரங்கள் ஏதாவது வளர்க்கணும்னாலும் அழகா வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இண்டிவிஜுவல் வீடு வாங்குறவங்க தயவுசெய்து இந்த மேல செட்டப் மாரி ஏதாவது பண்ணுங்க. மேல டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு காமன்ல ஒரு டாய்லெட் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் டபுள் பெட்ரூம், டபுள் டாய்லெட்டு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் டபுள் பெட்ரூம், டபுள் டாய்லெட்டு, 2ண்ட் ஃப்ளோர் மொட்டை மாடியிலயும் ஒரு பாத்ரூம் மாரி ஒரு செட்டப் குடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்ஷனா எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து 75 லேக்ஸ் 75,00,000 சொல்றாங்க. அதுவும் கூட ஸ்லைட்லி நெகோஷியபிள் வர பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லொக்கேஷன்ல லேண்டோட ரேட் வந்து 6,000லேருந்து ரூ. 7,000 அந்த ரேஞ்சில போயிட்டுருக்குது. ஸோ நீங்களே கால்குலேஷன் பண்ணா உங்களுக்கே தெரியும். பில்டிங் இருக்குது. பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1,600 1,700 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க. ஸோ நீங்க கால்குலேட் பண்ணா கொஞ்சம் கரெக்டானதா இருக்குது ரேட்டெல்லாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ல குடுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதேபோல வந்து இந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு 1.5லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல ஸ்கூல், காலேஜஸ் எல்லாமே இருக்கு. பஸ் ஸ்டாப்ஸ் வந்து மெயினா ஒரு 500 மீட்டர்ல நம்ம பஸ் ஸ்டாப்ப ரீச் பண்ணிக்கலாம். அடுத்து ஷேர் ஆட்டோஸ் அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 500 மீட்டர்லயே வரும். ஏரியா ரொம்ப ப்ளசன்ட்டா இருக்கும். ஒரு 12 மணி ஆனா கூட நம்ம பாட்டுக்கு நடந்து வரலாம். அந்த மாரி அமைப்புல தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதை போல் இடமோ வீடோ விற்கனாலும் என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் ரேட்டுக்கு விற்று கொடுத்துருக்க முடியும். அடுத்து ஹவுசிங் லோனும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஹவுசிங் லோன், பெர்சனல் லோன், பிஸ்னஸ் லோனும் பண்ணுறோம். ஸோ அதுவும் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம சேனலில் பண்ணால் கூட சேனலில் அழகாக பண்ணி கொடுக்க முடியும். ஸோ 2 போர்ஷன் ஒரு வாடகை இன்கம் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணலாம். இதுவரைக்கும் என்னோட சேனல பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க் யூ. யாராவது சப்போர்ட் பண்ணாம இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிருங்க. தேங்க் யூ. பை. டேக் கேர்.